அனைவருக்கும் வணக்கம். இந்த டெட் சைக்காலஜி எக்ஸாம் ரைட்டர்ஸுடைய வீடியோவுக்கு இதனுடைய லெசன்ஸுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இது யூனிட் 9. I welcome every viewers on behalf of our Sourcing Trust for this 9th unit in the topic of mental health and hygiene. Today we are going to study about the mental health and hygiene. Mental health என்றால் மன ஆரோக்கியம், ஹைஜீன் என்றால் சுகாதாரம். எனவே இன்றைக்கு மன ஆரோக்கியத்தை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் நாம் படிக்க போகிறோம். வாங்க. Okay, what is mental health? Mental health encompasses emotional, psychological and social well-being, influencing cognition, perception and behavior. Mental health plays a crucial role in an individual's daily life. Can you understand this in English? For your understanding, I am giving the Tamil explanation also. மன ஆரோக்கியம் என்பது உணர்ச்சி, உளவியல் மற்றும் சமூக நல்வாழ்வை உள்ளடக்கியதாகும். அறிவாற்றல், கருத்து மற்றும் நடத்தையும் அது பாதிக்கும். மன ஆரோக்கியம் ஒரு தனிநபருடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. Okay, I believe that you can understand the definition and observe what is going on. Mental healthங்கிற இந்த மன ஆரோக்கியத்தை குறித்து இன்னும் அதிகமாய் சொல்லலாம். பட் இதுல கொடுக்கப்பட்டதான அந்த சின்ன விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்படி கூட பிரிக்கலாம், பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த், வாட் இஸ் பிசிக்கல் ஹெல்த்? நம்முடைய உடல் நலம். மென்டல் ஹெல்த் என்றால் மனநலம். சிலருக்கு உடல் நலம் நல்லா இருக்கும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சில வேளை ஒரு எம்ஆர்ன்னு சொல்லணும் இல்லையா, மென்டலி ரிட்டார்டட், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்க நாளடைவில் என்ன செய்வாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டது அதிகமாகிவிட்டால் அவங்க வீட்டில் இருக்க முடியாது. அவங்கள வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் ஒரு மனநிலை பாதிப்பு மையத்தில் கொண்டு போய் இணைத்து விடுவார்கள். ஸோ மனநிலை ரொம்ப அவசியமாக இருக்கிறது, உடல் நலமும் அவசியமாக இருக்கிறது. உடல் நலம், பிசிக்கல் ஹெல்த் இஸ் எக்ஸ்டர்னல், மென்டல் ஹெல்த் இஸ் இன்டர்னல். ஓகே, இப்போ அடுத்து ஹைஜீன் என்கிற வேர்டு குறித்து நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ஹைஜீன்? HYGINEE. ஹைஜீன், ஹைஜீனிக் என்ற ஒரு வேர்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹைஜீனிக் என்றால் சுகாதாரம், சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது என்று பொருள். ஓகே, the degree to which people keep themselves of their environment clean, especially to prevent disease. அதாவது மக்கள் தங்களை அல்லது தங்கள் சுற்றுப்புறத்தை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அதை நாம் ஹைஜீன் என்று சொல்லலாம். சுத்தம் சோறு போடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். there is a difference between for words pure. pure என்றால் தூய்மை, தூய்மை. பட் இங்க தூய்மை என்ற வேர்டு விட சுத்தம், சுகாதாரம் என்ற வேர்டு, ஹைஜீனிக் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மக்கள் தங்களை ஃபர்ஸ்ட் பர்சனல் ஹைஜீனிக்கா இருக்கணும். பர்சனல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு prevent the disease coming from outside, from external. வெளியிலிருந்து வருகிறதான வியாதிகளை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனா காலத்துல நமக்கு ஒரு நல்ல பாடம், இம்யூனிட்டி பவர் நமக்குள்ள இருக்கும் என்றால் அந்த வைரஸை தடுக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு முகத்துல நம்ம மாஸ்க் கட்டிட்டு இருந்தோம் ஒரு 4-5 வருடங்களாக. மாஸ்க் கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதே போல சுத்தமா இருக்கணும், கைகளை கால்களை அடிக்கடி நம்ம கழுவி கொள்ளணும், ஏன்னா அந்த கிருமிகள் ஒட்டி இருக்கும். அப்ப நம்ம அந்த ஹேண்ட் வாஷஸ் எல்லாம் பண்ணும் பொழுது அதை நம்மளை விட்டு போயிடும். அதுபோல அதுல சுகாதாரத்தில் அது இம்யூனிட்டி பவர்ல அவங்க குறைவா இருந்தவங்களுக்கு அந்த நோய் பாதிச்சிருக்கு. கொரோனா காலத்துல நிறைய இறப்புகள் காரணம் இந்த இம்யூனிட்டி பவர் லேக்கிங். அந்த எதிர்ப்பு சக்தி, அவங்களுக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்தனால அது பாதிச்சு அவங்க மரணத்தை சந்தித்தார்கள். ஸோ த என்வைரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் வி ஆர் ஹைஜீனிக் இன் அவர் செல்ஃப், நமக்கு நாமே ஹைஜீனிக்கா இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அப்போ வெளியிலிருந்து வருகிறதான அந்த கிருமிகளை எதிர்க்கிற ஒரு
வேலை வந்து அந்த ஹைஜீனிக் அதை செய்யும். ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ஹைஜீனிக். ஸோ இன் திஸ் டாபிக் வி லேர்ன் அபவுட் டூ திங்ஸ், மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். மன ஆரோக்கியம், சுகாதாரம், இதை இரண்டை பற்றி இப்பொழுது நாம் படித்து கொண்டோம். இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, let us go for the next topic, conflict and frustration. See the board, conflict and frustration. கான்ஃப்ளிக்ட்ங்கிற வேர்டு தமிழ் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மோதல்கள் என்று சொல்லலாம். ஜஸ்ட் a conflict between two persons, இருவருக்கும் நடந்த ஒரு மோதல்கள், கான்ஃப்ளிக்ட். மற்றும் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்றால் விரக்தி அடைகிறது. விரக்தி அதாவது டயர்ட் ஆகிறது, சோர்ந்து போயிடுறது, ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சிருவாங்க. போதும்பா, போதும் போதும் அப்படின்ட்டு விரக்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த டைட்டில் இருக்கிற சில காரியங்களை இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஐ வெல்கம் யூ ஃபார் திஸ் வீடியோ ஃபார் லேர்னிங் த டாபிக்ஸ், த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். மோதல்களும் மற்றும் விரக்தி அடைவது குறித்து நாம் படிக்க போகிறோம். ஓகே, ஆல் இண்டிவிஜுவல்ஸ் அட் ஒன் ஆர் அதர் டைம் in our day-to-day life have conflicts and frustration. அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அன்றாட வாழ்க்கையில அவனுக்கு நிச்சயமாகவே இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அதாவது அந்த மோதல்கள், கருத்து மோதல்கள், இல்லை வேற ஏதாவது உறவு சம்பந்தமான விஷயத்துல மோதல்கள், கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். அதே போல விரக்தி அடைகிறது. எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை, ஒரு சில நேரத்தில் மகிழ்ச்சியா இருப்பார்கள். பண்டிகை காலத்துல மக்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருப்பார்கள். அதே சமயத்துல ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ச்சிகள் இல்லை அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அவர்கள் சோர்ந்து போயிடுவார்கள். சில வேளை கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் என்றால் ஒரு சோர்வு அதிகமாகும், விரக்தி அடைகிறது. அந்த சோர்வு முத்தி போகும் பொழுது, முதிர்ச்சி அடையும் பொழுது அது என்ன ஆகுது என்றால் விரக்தி அடைகிறது. பிறகு அவங்க வாழ கூட வேண்டாம், நாம் இந்த வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று தற்கொலைக்கு நேராக கூட போவார்கள். ஸோ தட் இஸ் கால்ட் தி ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த டெய்லி லைஃப். கண்டினியூஸ் ஃபீலிங் ஆஃப் chronic conflict and frustrations will have a negative impact on well-being. அதாவது தொடர்ச்சியான சில மோதல்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு விரக்தி வந்துடும். ஒருவேளை ஒரு நாளைக்கு அந்த மோதல்கள் இருந்தா கூட அந்த விரக்தி அதிகமா வராது. தொடர்ந்து தினசரி அவங்க ஒரு வாரம் முழுவதுமாகவே அந்த விஷயத்துல ஏதோ சம்திங் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க விரக்தி அடைஞ்சிருவாங்க. அந்த விரக்தி அடைஞ்சு அது தொடர்ச்சியா இருக்கும் பொழுது என்னன்னா அவங்களுடைய உணர்வுகள், நல்ல உணர்வுகளை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எதையுமே தொடர்ந்து அது நம்மளை தாக்காதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிறது நமக்கு அவசியம். தொடர்ச்சியா அந்த ஒரிஸ், அந்த சேட்னஸ் இல்லாம பார்த்துக்கணும். For example, if you are going to a film show, you are seeing the movie. In that movie, see, psychologically the movie is taken. One scene, you can see sadness. And after that, the scene will be changed. That scene will show the happiness. Due to the happiness, they will dance and sing. They will celebrate. And after that, you can see the another scene will show. So every man's life is also like that. For example, we have 7 days in a week. Suppose Monday, if you are happy, Tuesday you will be worrying something, and Wednesday again you will go to the newborn baby's function, and Thursday you can go for the death function. In the birthday function, all will be laughing, smiling and enjoying. And you can see the another experience situation, the death house, all are crying, all faces are very sad. Again, the next day you are going to your office duty. There you are filled with the mental pressures about the duty experiences. So, this is the season for life, with different seasons in the man's life circle. So, in every circle, we should experience all experiences, plus and minus, ups and downs. So, mankind should experience all experiences in his life. Okay. So, conflicts முத்தி போகாம பார்த்துக்கிறது நல்லது. கான்ஃப்ளிக்ட் முத்தி போச்சு அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, விரக்தி அடைஞ்சிருவாங்க. If conflict continues,
you can see the result of frustration. And the frustration continues, you can see the bad consequences. தவறான தவறான பின்விளைவுகளை அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம கன்ஃப்ளிக்ட்ஸ் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக படிக்கலாமே. வாட் இஸ் கன்ஃப்ளிக்ட்? அது ஒரு மோதல்கள் ஆகிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், சாலையில் பிரயாணிக்கும் ஒரு 2 கார் ஒன்று கொண்டு மோதி கொள்ளுகிறது. அது ஆங்கிலத்தில் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லலாம். மோதி கொள்ளுகிறது. இல்லை 2 ஸ்டூடெண்ட், உங்கள் கிளாஸில் படிக்கிற 2 ஸ்டூடெண்ட் இப்படி ஒருத்தன் இடிச்சிட்டு இருப்பாங்க. அது இடிக்கிறதுக்கு பேர் டேஷ், DASH. ஸோ இதெல்லாம் ரிலேட்டட் வேர்டாக இருக்குது. In the vehicle accident, we can see the smashing, and in the students' in the classroom, we can see the dashing. ஸோ இதெல்லாம் இந்த கான்ஃப்ளிக்டோட நம்ம கொண்டு வரலாம். சில வேளை நம்முடைய உறவுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும், இல்லை ஒன்றோடொன்று டேஷ் பண்ணிக்கும். இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? மைனஸான ரிசல்ட்டுகள் கொடுக்கறதாக இருக்கும். ஸோ இன் திஸ் லெசன் we are going to learn some types of conflicts. இந்த மோதல்கள் இருக்கிற சில வகைகளை குறித்து நாம பார்க்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் உடனே பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எழுதுவதற்கும் பேசுவதற்கும் எளிதில் புரிந்து கொள்வதற்கும் நன்றாக இருக்கும். Okay, let us see the types of conflicts. The first one is approach to approach conflict. Yeah, again I am telling, the first one is approach to approach. What is it, approach to approach? Approach means அணுகுமுறை. அணுகுமுறையிலிருந்து அணுகுமுறைக்கின்ற ஒரு மோதல். இந்த டாபிக்கை நம்ம பார்த்துடலாமே. This arises when an individual is faced with the problems of making a choice between 2 or more positive goals, almost equally motivating and important. For example, a child may have to choose between watching a movie in TV or going out to play games. In Tamil, I am giving the explanation. ஒரு நபர் 2 அல்லது மேற்பட்ட எதிர்மறையான இலக்குகளை இடையே ஒரு தேர்வு செய்யும் சிக்கலை எதிர்கொள்ளும் பொழுது இது எழும்புகிறது. அவை கிட்டத்தட்ட சமமாக ஊக்கமளிக்கும் மற்றும் முக்கியமானவையாகவும் இருக்கும். உதாரணமாக, ஒரு குழந்தை டிவியில் படம் பார்க்கணும்னு விரும்புது. அதே சமயத்தில் வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடணும்னு விரும்புது. A child is desiring inside the house to watch a TV. The same time, the child is having another interest to go out of the house and to play in the ground. So whether the child should be in the house or in the ground. இதுதான் இந்த கான்ஃப்ளிக்டோடைய ஒரு டைப். அப்ரோச் டு அப்ரோச் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லுகிறது. அணுகுமுறையிலிருந்து அணுகுமுறை, இங்கிருந்து அங்கே போகிறது. அப்ரோச்சிங் த ஹவுஸ் அண்ட் அப்ரோச்சிங் த கிரவுண்ட். இது ஒரு பெரிய மோதல். இங்கே இருக்கலாமா, அங்கே போகலாமா? இது அவங்க மைண்டில் இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட். இன்னைக்கு நம்ம சில வேளையில் ஒரு பழமொழிக்கு ஏற்ப கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு சொல்லுவாங்க. இதை செய்யலாமா, அங்கே போடலாமா? எனக்கு தெரிந்த நிறைய பிஏ டீச்சர்ஸ் என்னிடத்துல கவுன்சிலிங் வந்து கேட்பாங்க, சார் இந்த ஸ்கூலில் சம்பளம் கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்கூலில் ஒரு 1000 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது தனியார் பள்ளிக்கூடங்களில், அதனால் இங்கே இருக்கலாமா, அங்கே போடலாமா? இல்லை ஒரு அகாடமிக் முடியும் பொழுது, அந்த மார்ச் ஏப்ரல் அகாடமிக் முடிஞ்ச உடனே அடுத்த அகாடமிக்கில் நான் வேறு ஸ்கூலுக்கு போகலாமா, இங்கே போகலாமா? ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறத பார்க்கலாம். மைண்ட் கன்ஃபியூஸ்டு, அவங்க மனம் குழம்பி போய் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே இருக்கலாமா இல்லை அங்கே போகலாமா? இது ஒரு மென்டலி கான்ஃப்ளிக்ட்ஸ். ஒரு சிலருக்கு தீர்மானம், ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க முடியாது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, பிஎட் படிக்கலாமா, இல்லை வந்து நர்சிங் படிக்கலாமா? நான் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வகுப்புகள் எடுக்க போகும்பொழுது இதை நான் பார்ப்பதுண்டு. புதுசாக அட்மிஷன் ஆகி உள்ளே வந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் நர்சிங் படிச்சுட்டு இருப்பாங்க. 3 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது அந்த மாணவி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. வேர் இஸ் தட் ஸ்டூடெண்ட்? இஃப் ஐ ஆஸ்க் தி அட்மினிஸ்ட்ரேஷன், the administration will say that student, no, she is not coming. She went to the agricultural college. I amazed about that. Oh, first she chose the nursing college,
After 3 months, her mind is going to the agriculture college. So what is this decision? There is no strong and affirmation, a strong decision in her mind. A big conflict happened in her mind. And after that, another joke is, if we went to the agriculture college and search her, that administration is telling, now the student is not here. She went to the another catering college. See, jumping minds, jumping minds. மனம் ஒரு குரங்கு என்று சொன்னது போல, sometimes the mind is jumping from this tree, from that tree, and that tree. Okay, let us go for the next type. Approach to approach என்ற அந்த வகையை நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது, அவாய்டன்ஸ் டு அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். அவாய்ட் அப்படின்றால் தவிர்க்கிறது. அவாய்டன்ஸ் டு அவாய்டன்ஸ், தவிர்க்கிறதுலேருந்து தவிர்க்கிற அந்த கான்ஃப்ளிக்டோடைய வகையை நம்ம இப்போ பார்க்கலாமே. In this, an individual is forced to choose between two negative courses of action. For example, a child who does not want to study and at the same time does not want to displease the parents by failing in the examination may experience such conflict. Can you understand? ஒரு நபர் இரண்டு எதிர்மறையான செயல்களை ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். உதாரணமாக, அந்த குழந்தை படிக்க விரும்பல, அதே நேரத்தில் தேர்வுல தோல்வி அடைந்து பெற்றோரை சங்கடப்படுத்தவும் அது விரும்பல. ஸோ அத்தகைய மோதல்களை அந்த குழந்தை சந்திக்குது. ஒரு 10 வயசு குழந்தை, ஒரு சிறுவன் அல்ல சிறுமின்னு வைத்துக் கொள்ளலாமே. இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற, இதையும் அவாய்ட் பண்ணணும், அதையும் அவாய்ட் பண்ணணும். The child does not want to study. படிக்க அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை. படிக்கலைன்னா என்ன ஆகும்? ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆசிரியர் வருத்தப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த குழந்தை ஃபெயில் ஆகிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஸோ த சைல்டு டஸ் நாட் லைக் டு டூ திஸ். அதனால் அதையும் அவாய்ட் பண்ணணும், இதையும் அவாய்ட் பண்ணணும். So this is called the avoidance to avoidance conflict. Okay, the next one, the third one is approach to avoidance. அதாவது முதல்ல approach to approach பார்த்தோம், ரெண்டாவது avoidance to avoidance பார்த்தோம். இப்போ approach to avoidance, அதாவது அணுகுமுறையிலிருந்து தவிர்க்கிற முறைக்கு இருக்கிறதான அந்த மோதல்கள். In this type, an individual is faced with the problem of choice between approaching and avoiding tendencies at the same time. அதாவது இதுல ஒரு நபர் ஒரே நேரத்துல சிலதை அணுக வேண்டும் என்று விரும்புகிறது, சிலதை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஸோ இதற்கு நடுவில் ஏற்படுகிற மோதல்கள் தான் இந்த அப்ரோச் டு அவாய்டு கான்ஃப்ளிக்ட் என்ற வகையை சார்ந்ததாக இருக்கிறது. இதுக்கு ஏதாவது உதாரணம் தேவைப்படும் என்றால் நிச்சயமாக அதை நான் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பட் ஐ பிலீவ் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன் அண்ட் தி டைப் ஆஃப் தி கான்ஃப்ளிக்ட்ஸ். Okay, the next title we are going to see about the unrest. Unrest. Rest means ஓய்வு எடுக்கிறது. Rest. வாட்ஸ்அப்ல எல்லாம் அடிக்கடி நம்ம பார்ப்போம், ரெஸ்ட் இன் பீஸ்ங்கிற வேர்டு போடுறாங்க. அதனுடைய சுருக்கம் RIP. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் தட்? ரெஸ்ட் இன் பீஸ். அதாவது அது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்காக போடுறதில்லை, ஒருத்தருடைய மரணத்துக்கு பிறகு அவருக்கு அந்த துக்கம் தெரிவிற்காக அந்த RIP போடுறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அந்த RIPன்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது ரெஸ்ட், அதாவது 7 நாள் 6 நாள் வேலை செஞ்சு 1 நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க, 1 day rest. But this rest is permanent rest. Okay, but here we are going to think about the unrest. ஓய்வு இல்லாத ஒரு சூழ்நிலை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். What is unrest? Sometimes teachers, you will be packed in busy schedule. You're very busy, always working. For 6 days you are working, for Sunday also doing overtime, overworking. That is not good. We should be avoid that situation. அதாவது மின்சார பராமரிப்பு கூட பாருங்க, மாதத்தில் ஒரு தடவை ஷட் டவுன் கொடுக்குறாங்க, ஷட் டவுன். பட் யூ நீட் சிட் டவுன்
எக்ஸ்பீரியன்ஸ். கரண்ட்டுக்கே ஒரு ஷட் டவுன் தேவைப்படுதுன்னா ஓயாம உழைக்கிற டீச்சருக்கு ஒரு சிட் டவுன். தட் மீன்ஸ் யூ ஷுட் சிட் டவுன் அண்ட் டேக் ரெஸ்ட் இன் யுவர் ஹவுஸ். விதவுட் ரெஸ்ட் தட் இஸ் கால்டு அரெஸ்ட். ஓகே, இடைவிடாம அப்படி ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கும் நிறைய பேர் ஓடுறது உண்டு. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டியூஷன் எடுக்கணும், டியூஷன் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும். இது ரெண்டுக்கு நடுவில் வேற ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைய சம்பாதிக்கணும்னு போய் கடைசியா நிறைய அவங்க இழப்பு தான் சந்திக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்காம போய் கடைசியில உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கடைசியில் அவங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மெடிக்கலுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, டீச்சர் ஷுட் ஹேவ் ரெஸ்ட். பட் நவ் we are going to think about the unrest. What is unrest? The state of dissatisfaction, the state of dissatisfaction, disturbance and agitation typically involving public demonstrations or disorder. அதாவது அதிருப்தி இல்ல தொந்தரவு மற்றும் அந்த கோவப்படுற கிளர்ச்சி ஊட்டுகிற நிலை, பொதுவாக பொது ஆர்ப்பாட்டங்கள் அல்லது கோளாறுகள், சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், இது எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலை. ஓய்வில்லாம போகும்பொழுது இவைகளை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். வாட் இஸ் கால்ட் அன்ரெஸ்ட் என்ற கேள்வி வரும் என்றால் நீங்க இந்த டெஃபினேஷன் கொடுக்கலாம். The state of dissatisfaction, அதாவது அதிருப்தியினுடைய நிலை, டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவு படுத்தப்படுகிற நிலை, அண்ட் அஜிடேஷன் இந்த கிளர்ச்சி, கோபத்துல ஒரு கிளர்ச்சி, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற அந்த ஒரு சூழ்நிலை, இது போன்றதெல்லாம் ஓய்வு இல்லாமல் நம்மளை செய்துவிடும் என்ற ஒரு நல்ல பதிலை நீங்க கொடுத்து நல்ல மார்க் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, next we are going to see the another important topic, adjustments and maladjustments. Adjustment is very important. What is called adjustment? Adjust பண்ணி போங்கன்னு சொல்லுவாங்க. சில ஸ்கூல்ல நிர்வாகம் சரியில்லை, கரஸ் சார் நல்லா இருந்தாங்கன்னா பிரின்சிபால் சார் ஒரு மாதிரி இருக்காரு, அவங்களோட வேலை செய்யற ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு மாதிரி இருக்காங்க, வேலை செய்ய முடியாது இந்த இடத்துல அப்படின்னு ஒரு புகார் எழும். உங்களுக்கு மனவிரத்தி ஆகிரும். அப்போ உங்களோட குளிக் என்றால் உங்களோட கூட வேலை செய்யற இன்னொரு ஸ்டாஃப் சொல்லுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லுவாங்க. சில வேலைகளை பார்த்தோம்னா நிர்வாகம் நல்லா இருக்கும், ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காது. சில வேலை ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்கும், நிர்வாகம் நல்லா இருக்காது. சில இடங்கள்ல எல்லாமே நல்லா இருக்கும், சம்பள பட்டுவாடா ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ மன நிம்மதி இல்லாத இடத்துல வேலை செய்ய முடியாது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டூ ஒர்க் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன், இன் திஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லிட்டு அவங்க போகும்பொழுது சிலர் சொல்லுவாங்க, லெட் யூ அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இங்கே நம்ம பிரயாணம் பண்ண முடியாது. ஒரு பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸில் ஏறுறோம், இடம் இல்லை, கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் போக வேண்டியது இருக்கு. ஸோ லெட் யூ லேர்ன் அபவுட் தி அட்ஜஸ்ட்மெண்ட். நமக்கு தேவை அந்த இடத்துக்கு போய் சேரணும், நின்றுக்கிட்டோ இல்லை அமர்ந்து கொண்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும். காரியம் முக்கியமா இல்லை வீரியம் முக்கியமான்ற ஒரு தமிழ் பழமொழி இருக்கு. ஸோ யூ ஷுட் அட்ஜஸ்ட் இன் சம் சிச்சுவேஷன்ஸ். வாட் இஸ் தட் அட்ஜஸ்ட்மெண்ட்? சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லது விட்டு கொடுக்கிறது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான ஒரு வேர்டு தமிழ்ல சொல்லணும்னா அதுதான். நீங்க உங்களை சரி செய்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் விட்டு கொடுக்கறதுன்ற அர்த்தமாகும். சில வேலை எல்லா இடத்துல நம்ம பிடிவாதம் பண்ணிட முடியாது. we should adjust something. For example, in your family, if you get newly married in a family, you're going to the new house. That family is a new family for you. If you're a teacher, you get married to a new family, you can see the new faces, the new father-in-law, new mother-in-law, new sister-in-law, brother-in-law, new relations in that house. So initially you can see the minus things or the unhappy things going in that family. So the new bride, as a new bride or a bridegroom, you should adjust that area. Without adjustment, there is no family happiness. Without adjustment, there is no peace in your family. Okay. சரி செய்து கொள்ளுவது நமக்கு அவசியம். The adjustment, the term adjustment originates from the biological term adaptation. Adaptationங்கிற அந்த வேர்ட்ல இருந்து தான் adjustmentங்கிற வார்த்தை வந்தது. The biologists use the term adaptation strictly for the physical demands of the environment, but psychologists use the term adjustment for varying conditions of social or interpersonal relations in the society. Biologist அவங்க இந்த அடாப்ஷனுங்கிற வேர்டை பிசிக்கல் உடல் சம்பந்தமாக தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் சைக்காலஜிஸ்ட், உளவியல் வல்லுநர்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வேர்டை தனிப்பட்ட ரீதியாகவோ இல்லது சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஸோ ஃபார் யுவர் பர்சனல் ஆர் இன்டர்பர்சனல் situation, you should use the adjustment. You should learn how to adjustment with the people, with the administration, and with your relations. Otherwise, there is no happiness in your life. What is mal adjustment? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்பாதம் என்னென்றால் mal adjustment. அதாவது அவங்களால சரி செய்ய முடியாது, அப்படி இல்லை என்றால் ஒத்து போக முடியாது, விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது ரொம்ப விபரீதமானது தான், ரொம்ப பிரச்சனையானது. ஸோ அது என்னுடைய பாதிப்புகள் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் மால் அட்ஜஸ்ட்மெண்ட்? மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் whereby an individual is unable to satisfy his biological, psychological, or social needs successfully and establishes an imbalance between his personal needs, expectation of the society, resulting in the disturbance of psycho-equilibrium. தமிழில் சொல்ல விரும்புகிறேன், சரி செய்ய இயலாது இல்லை ஒத்து போக இயலாது என்பதற்கு ஒரு தனிநபர் தனது உயிரியல் அல்லது உளவியல் அல்லது சமூக தேவைகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய முடியாது. தனது தனிப்பட்ட தேவைகளுக்கும் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புக்கும் இடையிலே இந்த சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். மனோ சமநிலையை சீர்குலைக்கும் ஒரு செயல்முறை தான் இந்த ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை. If you are following the mal adjustment, everything will be going in down situation. Everything will be spoiled. A smooth running, we cannot see a smooth running or a smooth administration or a smooth professional there. So the mal adjustment will bring many problems in the teacher's life. Okay. What are the characters of well-adjusted person? இப்போ நம்ம அட்ஜஸ்டிங் பார்த்தோம், மால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்றால் பார்த்தோம். இப்போ மறுபடியும் இந்த ஒத்து போகிறது, தன்னை சரி செய்து கொள்ளுகிற அந்த அட்ஜஸ்ட் பண்ணுகிற டீச்சர் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுகிற ஒரு நபர், அவர்கிட்ட இருக்கிறதான கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். What are the characters? அப்படிப்பட்ட நபருடைய பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். A healthy and well-adjusted person should possess or display some observable behavioral patterns. These behavioral patterns must be according to the social expectation of an individual. These patterns are as follows. அதாவது உங்களுக்கு தமிழ்ல இன்னும் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். A healthy and well-adjusted person should possess some observable behavioral patterns. அதாவது சரிப்படுத்திக் கொள்ளணும், எல்லாரோடும் ஒத்து போகணுங்கிறவருக்கு, அந்த நபருக்கு சில நடத்தைகளுக்குரியதான் நல்ல குணங்கள் அவசியப்படுகிறது. அப்போதான் சமுதாயம் அவரை நல்லா எதிர்பார்க்கும். பரவாயில்ல, அவர் போனோம்னா அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் அ பேரண்ட் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங் டு யுவர் ஸ்கூல், நாட் ஹவுஸ் பட் டு த ஸ்கூல். இந்த டீச்சர்கிட்ட போய் என் பையனை பற்றி கேட்டோம்னா நிச்சயமாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. Recently, in the last week, one of the students who is studying in Karaikudi Matriculation School, the student studying in the 9th standard, the next year he is going for the 10th standard, but he is very dull. He is very dull, slow learning, a dull student, slow learning, memory loss, is not scoring good marks also. So this makes the teachers unhappy. This makes the parents unhappy. But from this, in my place, in Thirumayam to Karaikudi, every day he must travel at least 25 kilometers. Going 25 kilometers and returning 25 kilometers. Every day 50 kilometers that boy, the 9th standard boy, is traveling. In the morning time, he is going very fresh face, fresh face, but in the evening time, he will return with a dull face because very tired. The next year he is going to study in the 10th standard. To go for the 10th, there is no any strength in his body, in his mind. So the boy's parent
requested me. One of the parent, his father from Singapore, he called me through WhatsApp call and he requested me, sir, just you go to the parents meeting tomorrow. My son is very dull in his studies, so please inquire with the teachers, with the faculty about his health and wealth in studies, about his development in his studies. அந்த தகப்பனார் அப்படி சொன்ன பிறகு நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக சென்று அந்த ஆசிரியரை பார்த்து, வகுப்பு ஆசிரியரை பார்த்த பிறகு 3 சப்ஜெக்ட்ல அவன் ஃபெயில் ஆயிருந்தான். அந்த 3 ஆசிரியர்களை நேரடியாக பார்த்து பேசினேன். மேக்ஸ் டீச்சர், English teacher, and science teacher, class teacher also. I met all the teachers and I inquired about the development of the student. They gave a report about the student. He is very dull in his studies. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஃபெயில் ஆகிட்டோன்னு பயந்துட்டான பிள்ளைகள் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் த ஸ்டூடெண்ட் இன் யோர் கிளாஸ். இந்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்போ அந்த மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் ஓகே சார் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ வெல் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி நீடட் in our school professionals also or in a official work also. So what are the characters of the well adjusted person? அந்த நன்றாக ஒத்து போகிறவங்களுடைய கேரக்டர், அந்த பண்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப பார்க்கலாமே. ஓகே, அந்த பேட்டர்ன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மெச்சூரிட்டி இன் திங்கிங். மெச்சூரிட்டி இன் திங்கிங், அதாவது சிந்தனையில ஒரு முதிர்ச்சி இருக்கும். சிந்தனையில முதிர்ச்சி. இப்ப அந்த சிந்தனை முதிர்ச்சி எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, வயது சென்றவர்களுக்கு அது வரும். ஆஃப்டர் 50 years or after 55, especially the older people, they will have a good experience and a maturity in the mind. நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம், அதனாலதான் பாட்டிகிட்டலாம் கதை கேட்கறது. ஸ்டூடெண்ட், சின்ன பிள்ளைகள் பாட்டிக்கிட்ட போய் கதை கேட்கும் பொழுது, இந்த பாட்டி படிக்காத ஒரு பாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு நல்ல நன்னெறி மாரல் ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த மாரல் ஸ்டோரி பிள்ளைகள் கேட்கும் பொழுது பிள்ளைகள் மாரலாக வருவாங்க. ஸோ மெச்சூரிட்டி இன் திங்கிங், மெச்சூரிட்டி இன் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். த செகண்ட் பேட்டர்ன் இஸ் எமோஷனல் பேலன்ஸ். எமோஷனல் பேலன்ஸ், உணர்ச்சியில சமநிலையாக இருக்கணும். நாட் ஓவர் எமோஷன் பட் லோ எமோஷன், a balanced emotion. உணர்ச்சியில ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது, ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுறதுல குறைவா இருந்துடக்கூடாது. சமநிலை மிகவும் அவசியமாக இருக்கிறது. Balanced emotional is very important. Suppose in your school, students will make you tension and raise your emotion. Whenever I go to meet the students, I will ask. The students will raise the BP of the teachers. Many teachers have been affected by the BP and sugar by the class taking because they can't control their emotions. Some boys, especially the boys, will doing naughty things. If I go to a school, I can see that the teacher is affected bodily and mentally by the boys. And some girls also. The naughty things of the children makes the teacher very tension. And if the tension increases, the teacher shouting will increase. Increasing, shouting. But the maturity teacher will be very quiet, with happiness. She will deal the problem very well. That is called the emotional balance. Okay, the third pattern is warm and understanding toward others. Warm and understanding towards others. மற்றவர்களிடம் அன்பான அணுகுமுறை, புரிந்து கொள்ளுதல் இருக்கும். The third important character of the well-adjusted person is a warm reply. கனிவான ஒரு மறுமொழி இருக்கும். கனிவான ஒரு மறுமொழி எப்பவுமே நமக்கு அவசியம். When we meet the other persons, the parents, we need a warm welcome, a warm receiving. ஒரு கனிவான ஒரு அணுகுமுறை, a warm approachment with the parents is a good character. Okay, the next pattern is free from tension due to routine events. வழக்கமாய் செய்யப்படுகிற வேலைகள் ஏற்படும் பதற்றத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வேணும். Free from the tension from daily duties. Every day we have duties, every day we have schedules. But whenever we go to the work, we should be free from the tension and the emotion.
அடுத்தபடியாக இதில் வருகிறதான குறிப்பு, கேரக்டர்ஸ் ஆஃப் தி வெல் அட்ஜஸ்ட்மெண்ட் பர்சன் இஸ் தி இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங். முடிவெடுப்பதில் நல்ல சுதந்திரமாக இருப்பார்கள். இண்டிபெண்டன்ட் டு மேக் அ டிசிஷன் முடிவெடுக்கிறதுல அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. டிசிஷன் மேக்கிங், இஃப் யோர் மைண்ட் இஸ் கிளியர் யூ கேன் டேக் எ கிளியர் டெசிஷன். இஃப் யோர் மைண்ட் இஸ் அண்டர் கன்ஃபியூஷன் you will take a confused decision. So mind clearance is very important here. Okay. The next we are going to see about the characters of a maladjustment person. ஒத்து போகாத ஒருவருடைய பண்புகள் எப்படியாக இருக்கும்? As a school teacher, you might have noticed a few such maladjustment students in your classroom too. வகுப்பாசிரியராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய வகுப்பு மாணவர்களிடத்துல இந்த பிரச்சனை பார்க்கலாம். சில பிள்ளைகளோட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, ஒத்து போகவே முடியாது. At times you might have even thought of seriously the reasons for their maladjusted behavior. அந்த மாணவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய நடத்தைகளாலே நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. அதனால அதோட ஒத்து போகவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்கூலுடைய ரூல்ஸுக்கும் நார்ம்ஸ் கண்டிஷனுக்கும் இந்த மாணவர்கள் செய்கிறதான அவங்களோட பிஹேவியர்ஸுக்கும் ஒத்து வரல. அதனால on behalf of the school administration you will get tension on the students. There are numerous reasons in and out of the school which create frustration that led to maladjustment. இப்படி பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் மாணவர்களுக்கு நடுவே பணி செய்கிற உங்களுக்கு பல வகையில இந்த maladjustments ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் ஒரு ஆசிரியராக இப்படி அனுபவப்பட்டிருப்பீர்கள் என்றால் என்னை விட அதிகமாக உங்களால் பேசிட முடியும், சொல்ல முடியும். ஓகே, வாட் ஆர் தி கேரக்டர்ஸ்? இப்போ நம்ம அந்த கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ல கேரக்டர்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சில கேரக்டர் பேட்டர்ன்ல பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித்ட்ரான் அண்ட் டிமிட். வித்ட்ராயிங் அண்ட் டிமிட். வித்ட்ரான்னா பின்வாங்கிறது, டிமிட்னால் ஒரு கூச்ச சுபாவம். So a teacher or student should not be as a withdrawn pattern, withdrawing character, and also not be in the timid character. A teacher need a boldness in teaching. Should not be filled with the timid. If you are a timid teacher, how can you face the problems in your school? How can you teach the children? So you should avoid the timidness. You should avoid the withdrawing. Because we should go forward, not backward. If you want to go forward, you must face challenges also. You must face challenges and you should be free from the timid character. The second behavior, the character of the maladjustment is shy and self-conscious. Self-conscious, very shy type, no boldness. The third character pattern is fearful. பயம், எப்பவுமே பயந்து இருப்பார்கள். Fearful. If a teacher is feared character, how can she or he work in the society? Some teachers will feel very shy to stand before a 10 students. A teacher is always should stand in front of the students. The 50 students in the class will see the teacher alonely. A teacher is equal for 50 students. So we are in the place to stand in front of the students. Otherwise, we should must to stand in the front of the society or in front of the parents' meeting. So a public appearance is very need for the teacher. If you are filled with the shy feeling, how can we do the duty in our area? The next pattern is anxious. Anxious means ஆங்கிலத்தில் anxious, தமிழில் கவலை, worries, sadness. If a teacher is worried, how can he or she take the class? So these are the characters of the maladjustment person. If you are not adjusting with others, you will be filled with the anxious and worries also. The last character is the delusions, மாய தோற்றங்கள். What is delusions? Delusions means the duplicates, not the original appearance. Sometimes we can see the movies, the actor will act. That's not a real, but that is a real. The starting itself,
they will put the film, the board. This film is for 18 reels, not reels. In the Facebook also we can see short reels. So we are not giving reels, but we should be a real position in the society. So if you are not adjusting with the people or the students, these delusions will take place. Delusions will take place. Our teacher is a teacher. Teacher should not be actor or actress. There is no need to act in before the students or before the administration of the school or in the society. Be real in all your things. Okay. I believe that all these tips, all these lessons or points are very useful for you in your TET examination. Okay, next we are going to see about the causes of maladjustment. Causes of maladjustments. ஏன் சிலர் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலங்கிறதுனுடைய காரணங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். Some they cannot do that adjustments, maladjustments. They cannot change themselves. Why? What is the reason? Okay. First one, the causes of maladjustment can be attributed to a wide variety of factors, including family, environment, personal factors and school-related factors. ஏன் அவங்க சில வேளை தன்னை மாற்றிக்கொள்ள முடியல என்றால், ஒன்று குடும்ப சூழலாக இருக்கலாம், இரண்டாவது தனிப்பட்ட காரணங்களாக இருக்கலாம், இல்ல பள்ளி தொடர்பான காரணங்களாக இருக்கலாம். உள்வே இந்த பல்வகை காரணங்களால அந்த ஒரு சரி செயலுக்குள்ளாக அவங்க என்ன செய்யல, போக முடியவில்லை. The second one, maladjustment affects an individual's development and the ability to maintain a positive interpersonal relationship with others. தன்னை சரிப்படுத்திக் கொள்ளல, பிறரோடு ஒத்து போகவில்லை என்று சொல்லும் பொழுது அது தனிநபருடைய வளர்ச்சியை அது பாதிக்கிறது. அவங்களுடைய சொந்த வளர்ச்சியை அது பாதிக்கிறது. மற்றவர்களுடைய நேர்மறையான தனிப்பட்ட உறவை நாம் தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துகிறது. So you cannot join your hands with others. You cannot do the teamwork in that area. எல்லாரோடும் சேர்ந்து அந்த ஃபேக்கல்ட்டியில ஒரு டீம் ஸ்பிரிட்டா வேலை செய்ய முடியாது. நான் ஒரு தனிக்காட்டு ராஜா, ஒரு தனிக்காட்டு ராணி என்று சொல்லியே போக வேண்டியதாக இருக்கும். You cannot have a team spirit to work in that denomination or organization. Okay. The third one is often maladjustment emerges during early stages of childhood. When a child is in the process of learning methods to solve problems that occurs in interpersonal relationship in their school network. பெரும்பாலும் குழந்தை பருவத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு குழந்தை தனது சமூக வலைப்பின்னலில் உள்ள தனிப்பட்ட உறவுகள் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இந்த முறைகளை கற்றுக்கொள்ளும் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது தவறான சரி செய்தல் வெளிப்படுகிறது. From the childhood itself, from the first standard itself. Sometimes psychologically you can see the behaviors of the small children in the first standard, second standard. They will be very stubborn. They won't have a friendship with others. Some they will be separated. They like to be alone, not in the group of students. So these are the important patterns of the maladjustment. So far we learned about all these important interested things. I believe that all these lesson points will be very useful for you to attend your TET psychology exam. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது பாதுகாப்பு வழிமுறை. இந்த டாபிக் ரொம்ப அவசியம். TET சைக்காலஜி டெட் எக்ஸாம் எழுத போகிற டீச்சர்ஸ்க்கு இந்த தலைப்பு ரொம்ப அவசியம். அதனால இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பு வழிமுறைகள் என்றால் என்ன? வாட் இஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்? அதுல நம்ம பார்க்க போகும்பொழுது the defense mechanism or ways out minds try to protect us from anxiety or threats to self-esteem. அதாவது பாதுகாப்பு வழிமுறைகள் என்பது நம்முடைய மனப்பதட்டம் அல்லது சுயமரியாதைக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து நம்மை பாதுகாக்க முயற்சி செய்யும் வழிகள். Suppose if you are a teacher working in your school, you should have a self-respect, self-esteem, and also you need a protection also. So you must learn this defense mechanism so that you can be protected
and self-esteem in your teaching area. அடுத்தது, some examples of defense mechanism are denial, repression and projection. பாதுகாப்பு வழிமுறைகளில் சில எடுத்துக்காட்டுகள் என்னென்று பார்த்தால், மறுப்பு, அதாவது டினாயல், மறுக்கிறது, ரெப்ரஷன், அடக்குமுறைகள், மற்றும் முன்கணிப்பு, ப்ரொஜெக்ஷன். இது எல்லாம் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். The third one is using humor, altruism and sublimation can be healthy defense mechanisms. அதாவது நகைச்சுவையாக தன்னலமற்ற தன்மை மற்றும் பதுங்கிக் கொள்வது போன்றதான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமா நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக மென்டல் இல்னஸ் குறித்து நம்ம பார்க்கலாம். மென்டல் இல்னஸ் அப்படின்னா மனநோய். மென்டல் இல்னஸ் மனநோய். மனநோய் என்பது உணர்ச்சியுடைய சிந்தனை அல்லது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளடக்கிய சுகாதார நிலைமைகளை இது குறிக்கிறது. Mental illness refers to health conditions involving changes in emotion, thinking, or behavior that can lead to distress, the problems functioning in a social, work, or family activities. Examples include disorders such as depression, anxiety, and eating disorders also. மனநோயில பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஒரு வெறுப்பு, மற்றவங்கள்ட்ட ஒதுங்கி இருப்பார்கள், பிறரோடு சேர அவள் விரும்ப மாட்டார்கள், ஒரு அறைக்குள்ள எப்பொழுதுமே இருப்பார்கள். அதான் மென்டல் இல்னஸ் என்று நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தபடியாக இந்த ஜுவனைல் என்ற முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போறோம். ஜுவனைல் என்றால் இளம் வயதுக்காரர்கள், விடலை பருவத்தினர்கள், யங் ஸ்டேஜ், யூத்னு கூட நம்ம சொல்லலாம். சைக்காலஜிக்கல் வேர்டு வந்து ஜுவனைல் டெலிக்வன்சி. டெலிக்வன்சினால் குற்றவாளிகளாய், குற்றம் செய்ய போகிறது, இளம் குற்றவாளிகள் என்று கூட சொல்லலாம். இளம் குற்றவாளிகள் நாம் பள்ளி வட்டாரத்தில் இருக்கிறபடியாலே ஒரு 8ஆம் வகுப்புக்கு மேலே பிள்ளைகள் ஜுவனைல்ஸ் தான் இருக்கிறார்கள். ஆஃப்டர் த 12 years they get into the teenagers from 13 to 19. The teenage will enter into this delinquency. அது குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்க ஏன் அந்த மாதிரி குற்றவாளிகளா இருக்கிறார்கள், ஏன் குற்றம் செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய பின்னணிகள் நம்ம அறிந்து கொள்ள நமக்கு அவசியம். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கலாமே, உளவியலுடைய காரணங்கள் என்னவா இருக்குதுன்னு குறித்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். Some major factors are written below. You can see the major factors. அவங்க ஏன் வந்து சில வேளை அந்த மாதிரி குற்றம் புரிகிறதுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. First one is bad company. அதாவது கெட்ட மோசமான சவகாசம். In the school we can see the groupism. The bad boys will join the bad boys. Good boys will join the good boys. Sometimes the rank holders, the top students will have a friendship, a fellowship. படிக்கிற பசங்க மாத்திரம் தனியாக நம்ம ஒருத்தர பார்க்கலாம். அதே சமயம் படிக்காம நடிக்கிற பிள்ளைகளை தனியாக ஒரு குழுவில் நம்ம பார்க்கலாம். சில படிக்காதான டிசிப்ளினா இருப்பாங்க, அவங்க அந்த குரூப்போட இருக்க நம்ம பார்க்கலாம். சில டீச்சருக்கு எதிர்த்து பேசுவாங்க, அவங்களாம் தனியாக ஒரு குரூப்பு லாஸ்ட்டாக அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ த பேட் கம்பெனி இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். Number 2, adolescent influence and instability due to that. அதாவது இளம் பருவத்தினர்களுடைய செல்வாக்கு மற்றும் அதனால் தரப்படும் நிலையற்ற ஒரு தன்மை. இந்த பிள்ளைகளுக்கு சில ரிச் ஃபேமிலிஸ் என்ன செய்வாங்க, வசதி வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவாங்க. அதாவது 8th படிக்கிறவனுக்கே பாக்கெட் மணி டெய்லி 100 ரூபாய் வாங்கிட்டு வருவான். எனக்கு பாக்கெட் மணி கொடு, 100 ரூபாய் வாங்கிட்டு வருவான் ஸ்கூலுக்கு வரும்பொழுது. ஃபார் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் there is no need for pocket. He is having pocket, but there is no need for pocket money because all the provisions are given by the parents. பேரண்ட்ஸ் எல்லா செலவுகளை பார்க்கும்பொழுது இவனுக்கு தனியாக ஒரு செலவுக்கு என்று பணம் கொடுத்து பழக்க வேண்டாம். ஸோ அந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு ரொம்ப பணத்தை கொடுத்து ரொம்ப செல்வாக்காக வளர்த்துறதுனால அந்த பிள்ளைகள் அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க.
Okay, the third one, I can say that early experience of sex in life. That is called வாழ்க்கையில பாலியல் அனுபவங்கள். When the juveniles get into the teenage, they are mistreated and misused and mislearned for the sexual habits. For example, the juveniles are seeing nowadays the films, the movies, which is not good movies. That movies is turning the juveniles to the wrong way. Wrong way. They are imitating something from the movies, and there is impact their life. They get impact in the life, and they are walking the way of that wrong ways. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது கான்ஃப்ளிக்ஸ் தட் மே பி ரைசிங் இன் மைண்ட் ஆர் மென்டல் கான்ஃப்ளிக்ஸ். அதாவது மனதில் எழும்பும் அந்த மோதல்கள் அல்லது அவங்களுக்குள்ளதான ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ஸ் தான் சொல்ல முடியும். மனதில் ஏற்படுகிற சிந்தனை ஏற்படுறதான சில மோதல்கள் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் சோஷியல் என்வாயர்மெண்ட், அதாவது தீவிரமா இந்த சமுதாய சூழலில் ஈடுபடுறது. A schooling student should not go for the society work in a very high level, as for school and as for society. There is not age to go and do the social work. The schooling student should concentrate his schooling studies only. He should not be involved more things in the society, like a social worker. ஒரு சமுதாய சேவகர் போய் பெரிய லெவலில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட் போயிட முடியாது. In the future, he can do that. But in the schooling age, the school student should be obey for the school syllabus and for the school norms and conditions. அத்துமீறி அளவு மீறி போகும்பொழுது இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். ஓகே, அட்வென்ச்சர் ஆஃப் லவ். The sixth point is adventure of love. அந்த காதல் சாகசம் என்று சொல்லலாம். லவ்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். What is love? There is a good love and bad love. பேரண்ட்ஸ் மேல வச்சிருக்கிறதான லவ், அதாவது லவ்ங்கிறதுக்கு தமிழ்ல ரெண்டு அர்த்தங்களை சொல்லலாம். ஒன்று காதல், இன்னொன்று அன்பு. A mother's love. A schooling student should have experienced the mother's love, the father's love, teacher's love, friends' love. But in his juvenile age, the love is changed in a wrong way. Loving the girls or loving the female students. Nowadays, many cinemas are showing like this. By seeing that movies, the students are affected in their mentality. By loving the students, loving the girls in their juvenile age. So this should be avoided. The seventh point is the cinemas and the movies, a picture. திரைப்படங்கள் அவர்களை தவறான வழியில நடத்துகிறதா இருக்கிறது. And on eighth is the eighth point I can say about the dissatisfaction from the school. பள்ளியில அவங்களுக்கு நடக்கிற விஷயத்துல அதிருப்தியா இருக்கிறது. This is the important factor for the juveniles. அந்த ஸ்கூல்ல நடக்கிற சம்பவங்கள் சில அவனுக்கு பிடிக்கல, அதனால அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படி இல்லைன்னா டீச்சர் அவனை ரொம்ப 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 மிஸ்ட்ரீட் பண்றாங்க, ரொம்ப ஹார்டா நடக்கிறான், ஹார்ட்ஷிப், ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. டார்ச்சர் என்றால் சித்திரவதை. சில வேளை அந்த டீச்சர் அவனை கொடுமைப்படுத்தி இருப்பாங்க, brutality. So these types of situations make the student to get away from that school in his juvenile age. ஓகே, அடுத்தபடியா ஸ்ட்ரீட் லைஃப். அதாவது ஸ்ட்ரீட் லைஃப் என்று சொன்னால் மோசமான சில தெரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். தெரு வாழ்க்கை. The schooling students, they should always spend the time in the school and in the house. But in this juvenile age, some students will cut the classes and they will go for the shoppings. Sometimes we can see that the students, they are cutting their classes, and with the uniform, with the books, school bag, they are moving there and there in the two-wheeler. Sometimes the boys are riding two-wheeler and they are picking some girls also, the school girls. So both the boy and girl belong to one school. With the uniform, they are going somewhere in that motorcycle. Nowadays we can see these problems. They are
not coming proper to the class and they are sitting in the parks or in the bus station. This type of street life, it will spoil their life. Okay, the next one I can say poor recreation. மோசமான ஒரு பொழுதுபோக்கு. The poor recreation will spoil the juveniles. And the 11th point I can say vocational dissatisfaction. What is vocational dissatisfaction? தொழில் அதிருப்தி. தொழில் அதிருப்தி. Whether their father or mother is not doing a good vocation, a profession, it will affect the juveniles. And the last point is impulses. Impulses means தூண்டுதல்கள். Yes, in the age of 16 or 15, somebody they will stimulate or impulse them to go in the wrong way. For sometimes they will go for tuitions. Tuitions is only for the good ways. For bad ways or bad characters, there is no any tuition. But some will impulse them or stimulate them, or they change their heart to the bad and evil ways. So these are the important factors for the juveniles area. Okay, the last thing, just we are going to learn about the promotional tips for mental health of the students. Yeah, the mental health of a student and also for the teacher. Mental health is very important. Physical health is very important. What are the promotional tips of a mental health for a student? One is create an enabling learning environment for positive health and well-being. நேர்மறையான மன ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான கற்றல் இந்த சூழலை உருவாக்குகிறது. The second one is guarantee access to early intervention and mental health services and support. ஆரம்பகால தலையீடு மற்றும் மனநிலை சேவைகள் மற்றும் ஆதரவிற்கான அணுகலை அது உறுதி செய்கிறது. The third one is promote teachers well-being. ஆசிரியர் நல்வாழ்வை மேம்படுத்த வேண்டும். Okay, now we going to learn about the teachers area. Teachers side. Promotion tips for effective teaching. ஒரு சிறந்த ஆசிரியராக நன்றாக பாடம் நடத்த வேண்டும் என்றால் ஆசிரியராகிய உங்களுக்கு சில குறிப்புகள் இதில் படித்துக்கொள்ள நீங்கள் விரும்ப வேண்டும். The first one is use of technology. If you want to be effective teacher, use technology in your teaching method. What is the technology? Integrate the technology into your teaching into enhance the learning experience. This can include using educational apps. நீங்களாம் பொதுவாக பள்ளிக்கூடங்களை பார்க்கும்போது எஜுகேஷனல் ஆப்ஸ் மூலமாக இல்லை வாட்ஸ்அப்பில் பாருங்க அப்படின்னு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க எஃபெக்டாக டீச் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆன்லைன் ரீசோர்ஸஸ், சில ஹோம்ஒர்க்ஸ் தேடும் பொழுது நீங்கள் கூகுள் தேடி பாருங்க, டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்க, இந்த ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி ஆன்லைன் ரீசோர்ஸ் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கறனால ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய முடியும். அண்ட் மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன்ஸ் ஆல்சோ. மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன்ஸ் மீடியா இன்னைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தவறான வழிகளுக்கல்ல, கல்விக்கு அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது யூ வில் பி அ குட் அண்ட் எஃபெக்டிவ் டீச்சர் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது, நீங்கள் எஃபெக்டிவ் டீச்சராக இருக்கணும்னா த ரெகுலர் ஃபீட்பேக், அதாவது வழக்கமான சில கருத்துக்களை பிள்ளைகள்கிட்ட நம்ம வாங்கணும். This provide timely and constructive feedback to help students understand the progress and areas of improvement. நேற்று நடத்தின பாடத்திலிருந்து அவன் என்ன புரிந்து கொண்டான், அது புரிந்து கொண்டு அவன் அதில் வளர்ந்து இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஃபீட்பேக் ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ எவ்ரிடே ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். This encourage a growth mindset and continuous learning also. Everyday feedback will give a growth for the students' mindset. அவன் அந்த அன்னைக்கு புதுசாக ஸ்கூலுக்கு வரும்பொழுது நேற்று படித்த பாடத்தை அன்னைக்கு சாயங்காலம் போய் அவன் படிச்சுட்டு அவன் மைண்ட் செட்டில் கொண்டு வரும் பொழுது அடுத்த நாள் டீச்சர் கேட்கும் பொழுது அதை அவன் ஃப்ளாஷ் பண்ணுவான். எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது அதனுடைய மனதில் ஆழமாக பதியும். ஸோ த ரெகுலர் ஃபீட்பேக் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எஃபெக்டிவ் டீச்சிங். மூணாவதாக நம்ம பார்த்து இதை நாம் நிறைவு செய்ய போகிறோம். Encouraging student voice. Allow the students to express their opinions and take part in decision making regarding the learning. This promotes autonomy and encouragement. Encourage the student's voice. Allow the student to express their opinions. In your class time, give chance, give freedom for the students to stand and talk open-heartedly. The student should share everything from his heart, whether in English or Tamil. Students should share everything from his heart, so that the sharing will give the caring and also
The student will have a good mindset. So the teacher should know these tips and you should act as a effective teacher in your schooling area or colleging area. Okay, now I'm going to finish this video. Today we learned many important things and interesting things also. While I teach these lessons, personally I have an impacted and benefited by the teaching also. Okay, just I conclude the session by asking 3 questions. Usually we will ask. வழக்கமாகவே நாம ஒரு 3 கேள்விகளோடு கூட ஒரு வீடியோவை நம்ம நிறைவு செய்வோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம படிச்சதான யூனிட் 9 9வது யூனிட்ல படிச்சதை நம்ம பார்க்க போறோம். மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். வாட் இஸ் கால்டு மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன்? அடுத்து கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் குறித்து படித்தோம். மோதல்களும் அந்த விரக்திகளை குறித்து நாம படிச்சிருந்தோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அது குறித்து ரொம்ப நிறைய படித்தோம். அட்ஜஸ்ட்மெண்டல் என்றால் என்ன, மால் அட்ஜஸ்ட்மெண்டல் என்றால் என்ன, அட்ஜஸ்ட் பண்ணுகிறவங்களுடைய கேரக்டர் என்ன, அதில் கேரக்டரில் கொடுக்கறதான சில பேட்டர்ன்ஸ் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் இன்னும் முக்கியமான ஜுவனைல்ஸ் பார்த்தோம். அந்த இளம் பிள்ளைகளுடைய குற்றங்கள் எதனால் வருது, இளம் குற்றவாளிகளாக ஏன் எழும்புகிறார்கள் என்பதை பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கொடுங்க. இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கிற புது நேயர்கள், viewers, you can subscribe this video channel and you can watch continuously for our upcoming videos so that it will be useful for your TET life. Okay, thank you. See you in the next video.